வணக்கம். சொல்வதெல்லாம் உண்மையில இருந்து ராமகிருஷ்ணன் பேசுறேன். இப்ப நம்ம என்ன பிரச்சனைன்ட்டு சண்முகத்துக்கிட்ட கேட்போம். சொல்லுங்க சண்முகம். ஐயா, தயவு செய்து நான் கூட வாழ விரும்பல. எனக்கு தேர்மணிக்கு தான் பிடிச்சிருக்கு. என்கிட்ட தேர்மணியை கூட சேர்த்து வச்சிருங்க தயவு செய்து எனக்கு. வணக்கம் சண்முகி. சண்முகம் மேல என்ன புகார் இருக்குன்னு நீங்க சொல்லலாம் சண்முகி. ஐயா வணக்கம். அந்த படுபாவிக்கு தேன்மை ஒழுமோ கனிமொழி ஒழுமோ எப்படின்னா போட்டோட பத்தி பிரச்சனை இல்லை. 20 வருஷமா கூட குப்பை கட்டிக்கிட்டு இருந்தேன் நான் வாழ்க்கையில. இவனை கல்யாணம் பண்ணிட்டு 10 நிமிஷம் இல்லை, இன்னைக்கு ஒரு 10 ரூபா கையில வந்துடும். தேன்மையும் வருவா, கனிமையும் வருவா, எல்லாம் வருவா, துட்டு ரூபாய் எல்லாம் வருவா. இவன் என்னைக்கு பிச்சைக்காரனா ஆயிட்டு நடு தெருவில் நிற்கிறானோ அன்னைக்கு நான் என் கண்ணு முன்னாடி இந்த 10 நிமிஷம் சத்தியமா அப்பாலிக்கும். ஆனா பண்ண மாதிரி கேடு கட்டவனா இல்லை. எங்களுக்கு பிள்ளைங்க இருக்குது, அவங்க கூட நான் வாழ்ந்துட்டு குடும்பத்தோட சந்தோஷம் வாங்குறையா. கடைசி காலத்தில் வருவாயா, சத்தியமா கடைசி காலத்தில் வருவாயா. அப்போ வீட்டில் எப்படியா சேர்ப்பேன் நான். நன்றி ஐயா. அவங்க தேர்தலை விட போட்ட ஐயா விடுங்கய்யா. என்ன மன்னிச்சுக்கமா. நம்ம கடவுள் என்ன கண்ணை தந்துருமா. நம்ம யாரும் போக மாட்டோமா, உன்னத்தவரை யாருக்கிட்டையும் போக மாட்டோமா. மன்னிச்சிருமா. ஏந்திரிங்க. நம்ம ஆத்தாதாம்மா கல்லை திறந்து விட்டா நம்மளுக்கு. இனிமேலாவது நல்ல புத்தி கொடுத்து நல்ல எண்ணங்களை வச்சிருங்க, குடும்பத்தை பாதுகாத்து வச்சுங்க. வணக்கம். இப்ப சண்முகி சண்முகத்தை பேசி கண்ட்ரோல் பண்ணி அவ பழைய நினைவுகள்லாம் சொல்லி அவங்க கஷ்டப்படும் போதெல்லாம் சொல்லி அந்த பழைய ஞாபகத்தெல்லாம் கொண்டு சண்முகம் இப்ப சண்முகி காலை குடிச்சு கதறி திருந்தி விட்டா. அவங்க வாழ்க்கைய வளமுடன் என்று போல் நம்ம சேனல்ல இன்னைக்கு ஒன்னா சேர்ந்தது இதுதான் முதல் முறை. இது என்று போல் என்றும் அவங்க சந்தோஷமா வாங்க.